தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கடலூரில் நகராட்சி குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கருப்பு கொடிகளை கட்டி பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து இரண்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மலைசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மலைசாமி, அங்கு கம்பம் அருகே நகராட்சி குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இரண்டாம் நாள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? வணக்கம். கனகதாரா, தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் நகராட்சி அமைந்துள்ளது. இந்த நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தும் குப்பை கழிவுகளை நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் சேகரித்து 17 மற்றும் 12வது வார்டு குடியிருப்பு பகுதி அருகே செத்துக்குட்டை குப்பை கிடங்கு என்னும் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பை கழிவுகளை சேகரித்து வருகின்றனர். இங்கு சேகரித்து வைக்கப்படும் குப்பை கழிவில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அவ்வப்போது அந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவரும் நச்சு புகை மற்றும் கரும்புகைகளால் தொற்றுநோய் ஏற்பட்டு மூச்சு திணறல் மற்றும் சர்வ வியாதிகள் உட்பட பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதால் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்வதற்கு நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சைக்கிள் காட்டி வருவதாக கூறி நேற்று காலை முதல் அப்பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நகராட்சி குப்பை கிடங்கு பகுதிக்கு செல்லும் சாலையில் அமர்ந்து குப்பை கிடங்கில் இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கையணி பதாகைகளை ஏந்தி 100க்கும் மேற்பட்டோர் கால வரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டாவது நாளாக இன்றும் கருப்பு கொடிகட்டி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில் நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை கோரிக்கை மனுவினை வழங்கியும் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்யாததால் பல்வேறு நோய் தொற்றும் ஆளாகி வருவதாகவும் துரித நடவடிக்கை எடுத்து குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்யாவிட்டால் கால வரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாகவும் கூறி தொடர்ந்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி. வரிகளை செலுத்த மாட்டோம், தேர்தலை புறக்கணிப்போம், போராட்டம் 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 காலவரையற்ற போராட்டம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நினைக்காதே 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 நினைக்காதே, மக்களை முட்டாள் என்று நினைக்காதே. அளவு குப்பை இருக்குது. அந்த குப்பையெல்லாம் உள்ளூர்ல சேகரிக்கிற குப்பைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஒதுக்குப்புறம்னு சொல்லி கடைசின்னு சொல்ல முடியாது, இது வீடுகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில வந்து மைய பகுதியில வந்து குப்பைகளை ஃபுல்லா ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து நைட்டு வேற தீ வச்சு புகை மூட்டி விட்டுறாங்க. அதனால ஃபுல்லா புகையா ஊர் ஃபுல்லாவே நிறைய வந்துருது. அதனால இதுல இருந்து வரக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், அந்த வாடை எல்லாமே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு மூச்சு திணறல உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருது. அதுவும் போல இந்த பிளாஸ்டிக், இதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல வந்து டயாக்சின் அப்படின்ற ஒரு விதமான ஒரு புகையோட நச்சு பொருள் வெளிவரதுனால அது வந்து புற்றுநோய் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விதமான ஒரு தீங்கை உண்டு பண்ணி விட்டுருது மக்களுக்கு. இதை வந்து தயவு செய்து இது எங்களுக்கு தயவு கூறியும் கேட்டுக்கிறோம். எங்களோட போராட்டம் இது 2வது நாள் போராட்டம். நேற்று முழுவதும் போராட்டம் செய்தோம். இன்றும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இனியும் எங்கள் போராட்டம் தொடரும். அதனால தயவு செய்து எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். உடனடியாக எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வழிவகை செய்யும். இடமாற்றம், இந்த குப்பையை வந்து இடமாற்றம் செய்யணும். எங்களுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக வேண்டும். இதை நாங்க வலியுறுத்தியும் தயவு கூறுதும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்க வந்து இங்க 2வது நாளா இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எதுக்கான போராட்டம்னா, மக்கள் வந்து எல்லாரும் மூச்சு விட முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா, இங்க பின்னாடி வந்து பெத்துக்குட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து குப்பையை வந்து மலை போல் குமிஞ்சிருக்கு. அந்த குப்பையை வந்து நைட்டெல்லாம் வந்து தீ வச்சிடுறாங்க. அதுல இருந்து வர்ற புகையினால வந்து மக்கள்னால மூச்சு விட முடியல, நைட் தூங்க முடியல, சிரமமா இருக்கு. அது வீடை பூட்டி வச்சுட்டு தூங்கும் போது காலையில எந்திரிக்கும் போது புகை மூட்டமா இருக்கு. என்னடா புகை மூட்டமா இருக்குன்னு பார்த்தா, ஆனா புகையினால மூச்சு விடவே முடியல. அது எல்லாருக்கும் சிரமமா இருக்கனால அந்த குப்பையை அகற்ற கூறி நாங்க வந்து 2வது நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துக்காக யாருமே வந்து எங்களை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அது எந்த தீர்வும் எடுக்கவே இல்லை. அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க போராடிட்டு தான் இருப்போம். இந்த போராட்டம் எத்தனை நாள் ஆனாலும் தொடரும். அதுக்கு தீர்வு கிடைக்க எல்லாருக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.